ஏசி எங்க சார் இறக்கி வைக்கணும்? இப்படி இறக்கி இருங்கண்ணா. குண்ணா குண்ணா. அங்க பிடிங்க. பாத்து பாத்து. அப்படியே 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 வைங்க. இது வெயிட் கம்மியா தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா, அப்படியே வச்சிருக்கண்ணா. ஓகேவா சார்? நீங்க போங்க. சரி வரேன் சார். இந்தாங்க வச்சுக்கோங்க. சரிங்க சார், வரேன். அதான் ஏசி வந்துருச்சு. ஆனா யார் முகத்திலயும் சந்தோஷத்தை காணும். இல்ல கார்த்தி, இதை இன்னைக்கு மாட்ட முடியாதுன்னு சொல்றியே, அத நினைச்சாதான் இங்க எல்லாருக்கும் அடி வைத்த கலக்குதுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் சத்யா கிட்ட பேசுறேன். என்ன வாங்க. என்னாச்சு சின்னவனே? உள்ள பூட்டி இருக்க போல இருக்கு. சத்யா, சத்யா. என்ன ஏசி வாங்கலையா? வாங்க முடியலையா? இல்ல இல்லையா? இன்னைக்கு எப்படியும் ஏசிய வாங்கிடலான்னு சொன்ன. என்ன ஆதிரை, உங்க வார்த்தையை நம்பினதுக்கு என் மூஞ்சில கரையை பூசிட்டீங்கல்ல. இதுக்கப்புறமும் உங்களெல்லாம் நம்பி இருந்தா வேலைக்காகாது. நான் அண்ணகிட்டே கால் பண்ணி சொல்லிக்கிறேன். சத்யா இரு. கார்த்தி என்ன சொல்ல வரான்னு கேட்காமலேயே நீ இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏசி வாங்கியாச்சு சத்யா. ஏசி இங்க வீட்டுக்கும் வந்துருச்சு. ஓஹோ, இஎம்ஐல வாங்கியாச்சா? சரி சரி, சீக்கிரமா வந்து ஏசிய மாட்ட சொல்லு. சத்யா, என்ன? ஏசி எல்லாம் வந்துருச்சு. ஆனா அத மாட்ட ஆளுங்க நாளைக்கு தான் வருவாங்க. ஏன், எதுக்கு நாளைக்கு வருவாங்க? இன்னைக்கு வரமாட்டாங்களா? இல்ல சத்யா, அவங்க இன்னைக்கு. எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு இப்பவே ஏசி மாட்டி ஆகணும். இல்ல சத்யா, ஏசி கடையில இன்னைக்கு நிறைய டெலிவரி இருக்கான். ஆர்டர் கொடுத்தா ஏசி மாட்ட ஆளுங்க வருவாங்க. நாளைக்கு காலையில வந்துடுறோம்னு சொல்லிருக்காங்க. காலையில கண்டிப்பா ஏசி மாட்டிடலாம். ஆளு வரலங்கிறதுக்காக நான் இன்னைக்கும் ஏசி இல்லாம கஷ்டப்படணுமா? அந்த கடை ஆளுங்க பிஸியா இருந்தா என்ன? வேற ஏசி மெக்கானிக்கே இல்லையா? வேற யாராவது ஏசி மெக்கானிக்க வர சொல்லி ஏசிய மாட்ட சொல்லுங்க. சத்யா, அப்படி அவசரப்பட்டுலாம் பண்ண முடியாது. கடை ஆளுங்க வந்து ஏசி ஃபிட் பண்ணாதான் வாரண்டி எல்லாம் கிளைம் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நாள் நைட் போட்டு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? நான் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வந்திருந்தா உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வெறும் தரையில கூட நான் படுத்துப்பேன். ஏன், ஃபேன் இல்லனா கூட ஜன்னலை திறந்து வச்சுட்டு நிம்மதியா தூங்கிருப்பேன். இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த வீட்டையே நான் சொர்க்கமா மாத்தி சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இப்போ நான் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்? நீ யாரு? என் விருப்பமோ சம்மதமோ இல்லாம என் கழுத்துல தாலை கட்டின அயோக்கிய ராஸ்கல் நீ. நான் எதுக்காக உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? என்னால முடியாது. சத்யா, ஒரு நைட். கார்த்தி ஒரு நிமிஷம் இரு. சத்யா, நேத்து மாதிரியே இன்னைக்கும் நீ எங்க ரூம்ல படுத்துக்கோ. நாளைக்கு ஏசி மாட்டிடலாம். போதும், நிறுத்துறீங்களா? இது என்ன வீடா இல்ல லாட்ஜா? இந்த ரூம்ல ஏசி இல்லனா அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகி போறதுக்கு அதெல்லாம் என்னால முடியாது. நேத்து ஒரு நாள் தானே, போனா போகட்டும்னு நான் அப்படி பண்ண. இன்னைக்கும் அப்படிலாம் என்னால பண்ண முடியாது. இன்னைக்கே ஏசியை மாட்டி ஆகணும்.
நான் என் அண்ணன் கிட்ட இப்ப ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். ஏசி மாற்றுறது மட்டும் இல்ல, கரண்ட் கட் ஆனா கூட ஏசி ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஜெனரேட்டரை ரெடி பண்ணிடுவாரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிடுவாரு. அப்படி பண்ணி நான் உங்க எல்லாரையும் அவமானப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். மான மரியாதையோட எல்லாரும் இருக்கணும்னா ஏசியை இப்பவே மாற்றுறதுக்கு வழியை பாருங்க.